இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்று தூயமல்லி அரிசி. இந்த அரிசியில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் வந்து மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் இந்த அரிசியை பயன்படுத்தலாம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. இட்லி தோசைக்குமே இந்த அரிசி நல்லாயிருக்கும். தூயமல்லி அரிசியில் தான் நம்ம சாதம் வடிக்க போகிறோம். தூயமல்லி அரிசி வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்று வந்து மெலிசாக இருக்கும், இன்னொன்று வந்து குண்டாக இருக்கும். நான் மெலிசா உள்ள அரிசி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நாம் எப்பொழுதும் சாதம் வடிக்கிறப்படியே வடிச்சுக்கலாம். சீக்கிரம் இந்த அரிசி வெந்துடும். இந்த அரிசி வந்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். இந்த அரிசியில் வந்து புரதமும் நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த தூயமல்லி அரிசி வந்து சரும சுருக்கத்தை குறைக்கிறது. உடலில் உள்ள உறுப்புகள்லாம் வலுவடையும். எப்போதும் சமைக்கிற அரிசி மாதிரியே இந்த அரிசியும் சீக்கிரம் வெந்துடும். நீங்களும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை வாரத்தில் 2 முறையாவது பயன்படுத்துங்க. சாதம் நம்ம வடிச்சிடலாம்.